ஹலோ குட் ஈவினிங் எல்லாருக்கும். இன்றைக்கி கீ பராட்டா ப்ளஸ் ஆலு மசாலா. அதுக்கு என்னென்ன வேணும்னு இப்போ ஆலு மசாலாவுக்கு 2 வெங்காயத்தை இது மாதிரி நெருக்கிக்கோங்க. அப்புறம் உருளைக்கிழங்க வேக வச்சாச்சா? வேக வைக்கல. இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுட்டு இந்த அப்புறம் கடுகு எங்கே வச்சுக்கோ. எண்ணெய் ஊற்றியாச்சு. இல்லை குக்கரில் எண்ணெய் ஊற்றியப்போ இதில் கடுகு, உளுத்தப்பருப்பு, கடலைப்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, உளுத்தப்பருப்பு, கடலைப்பருப்பு இது வெடிக்கட்டும். கடுகு வெடிச்ச உடனே கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு, கடலைப்பருப்பு போட்டாச்சு. நெக்ஸ்ட் உளுத்தப்பருப்பு ஒரு ஸ்பூனு போட்டு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதை இந்த வெங்காயத்தோட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. மிளகா போட்டுருக்கல இல்லை இல்லை இந்த வெங்காயம் 2 வெங்காயத்துக்கு மிளகா வேணும்னா போட்டு பார்க்கலாம். அது காரம் ஜாஸ்தி வேணுங்கிற இதில் வெறும் காரப்பொடி போடுறீங்களா? போடுறேன். வேணும்னா வேணும்னா 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். காரம் எக்ஸ்ட்ரா வேணுங்கிறது நமக்கெல்லாம் லிமிட் காரம் தான். அதுக்காக மிளகா போட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஒரு 2 மிளகா 4 நெருக்கி போட்டுக்கலாம். காரப்பொடியும் போட்டுக்கலாம். ஸோ இது வேணும்னால் மஸ்டா வந்து என்ன தான். இப்போ கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க, ஒரு ஸ்பூனு. வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட்டுட்டேங்க. அது கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இதில் போட்டாச்சு. இது நல்லா வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக ஆகட்டும். உப்பும் போட்டு விடுவீங்களா? உப்பு இதில் போட்டு விடுவீங்களா? அதுக்கப்புறம் இந்த காரப்பொடியை ஒரு 1/2 ஸ்பூனு, மஞ்சள் 1/2 ஸ்பூனு. இது மசாலாவா? கரம் மசாலா இல்லை, 3/4 ஸ்பூன். 3/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, காரப்பொடி. இதையும் இதுலேயே போட்டு வதக்கிக்கணும். வைப்பாங்க. இது வாங்கினோடனே ஒரு தக்காளியை இல்லை நறுக்கி போட்டுக்கோங்க. இது ஒரு புளிப்புக்கு தான். இல்லைன்னா லெமன் விட்டுக்கணும்னா வெட்டுக்கலாம். லெமன் வேண்டாம்னா தக்காளி. லெமன் போட்டு புளிப்பு வேணும்னா லெமன் போட்டுக்கலாம். தக்காளி வேண்டாம். லெமன் இல்லாமல் தக்காளி போட்டால் லெமன் வேண்டாம், புளிய வேண்டாம். ஸோ இப்போ தக்காளி நறுக்கியாச்சு. இந்த தக்காளியும் போட்டுருங்க. இப்போ தக்காளியும் போட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வதக்குங்க. அப்படியே இப்போ இதில் பொட்டேட்டோ போட்டுவிடுங்க. அந்த நெருக்கி வச்ச உருளைக்கிழங்கு போட்டுவிடுங்க. தேவையான உப்பு போட்டுக்கோங்க.
அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடணும். அவ்வளோதான், உப்பு ஆலு மசாலா ரெடி ஆகிடும். நல்லா ஒரு பருத்து ஒத்தா போல் அடியிலேருந்து மேல் மட்டும் ஒத்தா போல் பரட்டிடணும். அப்போ தான் காரம் ஒத்தா போல் சேரும். எவ்வளோ டம்ளர் தண்ணி ஊற்றுறீங்க? அது முழுகிற அளவுக்கு அந்த இது நல்லா ஒத்தாப்போல் இது பண்ணிட்டு இந்த உருளைக்கிழங்கு எல்லாமே ஜஸ்ட்டு முங்கின மாதிரி அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1.5 டம்ளர் அது மாதிரி. நீங்கள் ஜாஸ்தி பண்ணுறீங்கன்னா தட் இஸ் ஃபுல்லாக அது மூழ்கிக்கணும். அதுக்கப்புறம் குக்கர் மூடிட்டு வெயிட்டை போட்டுடுங்க. ரெண்டு சிம்மா 2 விசிலா 2 விசில் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோ இதை ஹை ஃப்ளேமில் வச்சுடுங்க. 2 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதோட இந்த வீடு இங்கே ஸ்டாப் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒன்ஸ் ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம். இப்போ ஒரு சவுண்ட் வந்துடுச்சு. இன்னொரு சவுண்ட் வந்தோடனே ஆஃப் பண்ணிடணுமா சிம்மில் வைக்கணுமா? இன்னொரு சவுண்ட் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இருந்தாச்சு. இப்போ குக்கர் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம குக்கரை ஆஃப் பண்ணியாச்சு. கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. அப்புறமா ஒரு ப்ரெஷரில் இறங்கினதுக்கப்புறம் குக்கரை திறந்து பார்க்கணும். देखिए पराठा के लिए वीट बोलते हैं ना, वीट गेहूँ का आटा ये है. इसका अच्छा सा इस तरह गूंथ लेना. गूंथने के बाद कोई ढक्कन से थोड़ा देर के लिए बंद कर देना. इसे बंद कर दीजिए. बंद करके 5 मिनट 10 मिनट के बाद आप चपाती बनाइए. कुछ लोग अपना कपड़ा क्या बोलते हैं, गीला कपड़ा को ऊपर ढक देते हैं, वैसे भी कर सकते हैं. और अदरवाइज इस तरह ढक्कन बंद करके 5-10 मिनट के बाद पराठा स्टार्ट कर सकते हैं. अब देखिए इस तरह गूंथ के 10 मिनट हो गया. अब जितना चपाती पहले इस तरह राउंड करके रख लीजिए चपाती का साइज के हिसाब से. उसके बाद नेक्स्ट हम पराठा बनाएंगे और दिखाएंगे आपको. अब प्रेशर निकल गया. कुकर இப்போ பாருங்க, இந்த கூட்டு இந்த ஆலு மசாலா பண்ணியாச்சு. ப்ரெஷர் வந்ததுக்கப்புறம் குக்கர்லேருந்து இப்போ அதுக்கு உருளைக்கிழங்கெல்லாம் கொஞ்சம் நசுக்கிக்குங்க 1-2. அப்போ தான் அந்த மசாலாவும் அந்த கிழங்கும் ஒன்றா சேரும். சேர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஆலு மசாலா ரெடி. அவ்வளோதான். இல்லை எல்லாம் கொத்தமல்லி போடணுமாமே. இதெல்லாம் கொஞ்சம் கொத்தமல்லியை கட் பண்ணி போடணும். இதை பாருங்க, இந்த சப்பாத்திக்கு வேண்டிய மாவு பிசைஞ்சு இதுமாதிரி உருண்டை உருண்டையாக பண்ணியாச்சு. அதே இப்போ இந்த பரோட்டா இதுமாதிரி முக்கோணமாக பண்ணி பரோட்டா பண்ணி கீ போட்டு கல் வச்சாச்சு அடுப்பில். உடனே டக்கு பண்ண வேண்டியது தான். அவங்களுக்கு 1-2 பண்ணதுக்கப்புறம் வீடியோ படி போட்டு காமிக்கிறோம். ஃபுல்லாக முதலே மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. பிசைஞ்சு இதுமாதிரி உருண்டை ஊட்டியாச்சு. இதில் மறுபடியும் கொஞ்சம் இந்த குக்கர் அடுப்பில் வைங்க. அடுப்பில் வச்சுட்டு ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றணுமா? கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு கெட்டியாகிடும். தண்ணி ஊற்றிட்டு ஒத்தாப்பில் பண்ணியாச்சு. இந்த உருளைக்கிழங்குலாம் ஒன்றா சேராமல் இருந்தது. எல்லாத்தையும் கொஞ்சம் நசுக்கி இந்த மசாலாவோட சேர்த்தாச்சு.
இன்னும் கொத்தமல்லி ஒரு கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணுங்க கொத்தமல்லி பொடி பொடியாக அது மாதிரி நறுக்கிக்கணும். பொடியாக நறுக்கி வச்சு கொத்தமல்லி தப்பெல்லாம் ஆயிடுச்சுது. லைட்டாக கொஞ்சம் இதில் கொத்தமல்லியை போட்டுவிடுங்க. இந்த கொதி வருது. இதோட க்ளோஸ் பண்ணிடலாம், ஆஃப் பண்ணிடலாம். அதுதான் ஆஃப் பண்ணியாச்சு. ஆலு மசாலா ரெடி. இப்போ இங்கே பரோட்டா பண்ணிகிட்ருக்கோம், அதுவும் ரெடி ஆகிடும். ரெடி ஆனோடனே நம்மளும் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுவோம். நீங்களும் இப்போ வீட்டில் பண்ணுறீங்கன்னா நீங்களும் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுங்க. ஸோ இந்த பரோட்டாவை இன்னொரு கிளிப்பு எடுத்து வீடியோவில் போட்டு காமிச்சிட்டு இந்த பரோட்டா பண்ணுறதையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இன்னியோட ரெசிப்பியை க்ளோஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இதை பாருங்கள், இது மாதிரி இந்த பரோட்டா இதுமாதிரி முக்கோணமாக பண்ணியிருக்கோம், இங்கே பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த சைஸ் பண்ண அப்புறம் கொஞ்சம் நடுவில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இதை நல்லா தடவிக்கோங்க. இதுக்கப்புறம் முக்கோணமாக இதுமாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டோடனே இட்டுவிட வேண்டியது தான், அவ்வளோதான். பாருங்க, எல்லாம் பரோட்டா இது பரோட்டாம்பாங்க ஹிந்தியில், சப்பாத்தி. கீ ஊற்றி பண்ணுறோம். எல்லாம் இட்டாச்சு, முடிஞ்சிச்சு, வேலையெல்லாம் இட்டு முடிச்சாச்சு. இங்கே அப்படியே இந்த கல்லில் நெய் ஊற்றி இந்த தோசைக்குள்ளே பண்ணுறோம். இந்த பண்ணி இதில் எடுத்து வச்சுருக்கோம். அவ்வளோதான். இதை இன்றைக்கி சப்பாத்தி ப்ளஸ் ஆலு மசாலா மெனு ஈவினிங் ரெசிபி. தேங்க்யூ. தொடர்ந்து நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு நாள் வேறு வீடியோவோட வரும். பாய்.